الحمد لله الذي كفى والصلاة والسلام على عباده الذين اصطفى. وقد قال الله تعالى في كتابه العزيز والسلطان الكبير: بسم الله الرحمن الرحيم. وأمر أهلك بالصلاة واصطبر عليها لا أمرك الخطأ نرزقك ولا عاقبة للتقوى صدق الله عليه وسلم. كان النبي صلى الله عليه وسلم إذا غضب أمر فزع إلى الصلاة. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சாந்தியும் ஸலாமும் சாந்தினபி சய்யிதுல் முர்ஸலீன் காத்தமுல் அன்பியா ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அதில் பின்பற்றி வாழ்ந்து வந்த சஹாபாக்கள், மக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. இந்த ஜும்மாவின் கடமைகளை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் இந்த மாளிகையில் இஸ்லாமுடைய நியத்தில் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, எந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு அல்லாஹ் எங்களை ஏதிருக்கிறானோ அவற்றை வாழ்வு எடுத்து நடக்குமாறும், எந்த பாவமான கர்மங்கள் என்று தவிர்த்து வாழுமாறு அல்லாஹ் எங்களை தடுத்திருக்கிறானோ அவற்றை உற்சாக தவிர்த்து வாழுமாறும் அதில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசதி அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலாவிடத்தில் உள்ள மாதங்கள் 12 மாதங்கள். பிரசித்தமான குர்ஆன் அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ் தஆலாவிடத்துல 12 மாதங்கள் இருக்கிறது. அந்த 12 மாதங்கள்ல அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்ட புனிதமாக்கப்பட்ட 4 மாதங்கள் இருக்கின்றன. இன்னும் 4 மாதங்கள் கண்ணியமான மாதங்கள். ஜாஹிலியா காலத்தில், அறியாமை காலத்தில் கூட அந்த மாதங்களை கண்ணியப்படுத்தினாங்க. அதுல உடலாக 3 மாதங்கள் வரும். துல்கஅதா, துல்ஹஜ், முஹர்ரம். ரமலானுக்கு பிறகு ஷவ்வால், ஷவ்வாலுக்கு பின்னால் வரக்கூடிய மாதம் துல்கஅதா, அதுக்கு பிறகு வரக்கூடிய துல்ஹஜ், அதுக்கு பின்னால் வரக்கூடிய மாதம் முஹர்ரம். இந்த 3 மாதங்களும் தொடர்ச்சியாக வரக்கூடியவைகள். காரணம், இந்த 3 மாதங்களையும் ஹஜ்ஜுடைய விஷயங்கள் சம்பந்தப்படும். ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவங்க, ஹஜ்ஜிலிருந்து போகக்கூடியவங்க, எனவே பாதைகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும், அது சண்டைகள் பிரச்சனைகள் நடக்கக்கூடாது. ஹஜ்ஜுவே முக்கியத்துவத்தை கருதியும் இதுபோன்ற இன்னும் சில விடயங்களை அடிப்படையாக கருதியும் அந்த 3 மாதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி தனியாக ஒரு மாதம் இருக்கிறது, அதுதான் நாங்கள் இப்படிக்கூடிய ரஜப் மாதம். இதுவும் அந்த 4 மாதங்கள்ல உண்டு. இந்த ரஜப் மாதம் மட்டும் தனியான உள்ள ஒரு மாதம், மற்ற 3 மாதங்களும் சேர்த்து கொடுக்கப்பட்டது. சில உலமாக்கள் காரணம் சொல்றாங்க, ஏன் இந்த ரஜபுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு தனியாக என்று சொன்னா, இது 7வது மாதம் அரபு கணக்குல. அந்த காலத்துல இந்த ரஜப் மாசத்துல உம்ராவுக்கு போகக்கூடியவங்க அதிகமா உம்ராவுக்கு போவாங்க, உம்ரா செய்யக்கூடியவங்க. எனவே உம்ரா என்பது சின்ன ஹஜ். ஹஜ் 2ஆவது இருப்பாங்க, ஹஜ்ஜுல் அஸ்கர், ஹஜ்ஜுல் அக்பர். பெரிய ஹஜ் என்பது அரபாவோட, மினாவோட, முஸ்தலிஃபாவோட சம்பந்தப்படக்கூடியது பெரிய ஹஜ், ஹஜ்ஜுல் அக்பர். சின்ன ஹஜ் என்பது தவாஃபோட, சஃபா மர்வா ஓடுறதோட, தலைமுடியை விரைச்சு கொள்றதோட சுருக்கிக் கொள்ளக்கூடிய ஹஜ். அதுக்கு உம்ரான்னு சொல்லுவோம். அதில் ஹஜ்ஜுல் அஸ்கர், சின்ன ஹஜ் என்று சொல்லுவோம். அப்ப எனவே இந்த வருஷத்திலே அரவாசி முடிஞ்சதுக்கு பின்னாடி அடுத்த அரவாசி ஆரம்பமாகவே இந்த ரஜப் மாதம். எனவே அதுக்காக வேண்டி இந்த மாதத்தை முக்கியமாக ஆக்கப்பட்டிருக்கிற கருத்தையும் பலமாக்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இதே இந்த ரஜப் மாதம் மிக முக்கியமான ஒரு மாதம். இதில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா முக்கியமான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்தார். அதுதான் மக்காவிலிருந்து ஒரே இரவில் பைத்துல் முகத்தஸுக்கு சென்று அங்கிருந்து 7 வானங்களையும் கடந்து சித்ரத்துல் முன்தஹா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு சென்று, அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தரிசனங்களை அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அன்பளிப்பாக தொழுகையை கொடுத்தார். முக்கியமான நிகழ்வுகள் நடந்த ஒரு மாதம் தான் இந்த ரஜபு மாதமாக. இந்த ரஜபு மாதத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கடமையாக்கிறதுதான் இந்த தொழுகையாக இருக்கு. இந்த தொழுகையுடைய விஷயத்துல நாங்கள் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டிய கடமை இருக்கு. சுத்தமான குர்ஆன்ல பல இடங்கள் அல்லாஹ் தஆலா இந்த தொழுகையை பற்றி பேசியிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நிறைய தொழுகையை பற்றி பேசியிருக்கிறார். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றார், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா. நபியே, நீங்க உங்களோட குடும்பத்தினர் சொல்லும்படி ஏவுங்க,
அதே மாதிரி வசதி அழிகா நீங்களும் பொறுமையோட தொழுகையை கடைபிடிக்கும். தொழுகையை நீங்க பாரமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். தொழுகையை பொறுமையாக நீங்க கடைபிடிச்சு வாங்க. காரணம் அதுக்கு ரிஸ்க் தான். நாங்க உங்கள்கிட்ட எந்த ஆகாரமும் கேட்கல, எந்த ரிஸ்க்கும் கேட்கல. நானும் உங்களுக்குரிய ரிஸ்க ஆகாரத்தை ரிஸ்க் என்பது உணவு மட்டுமில்லை. ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தனை அம்சங்கள் பிறந்தத்திலிருந்து மௌத்தாகிற வரையில ஒரு மனிதனுக்கு என்னென்ன வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறதோ அத்தனையும் ருச்சி என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை உள்வாங்கிக் கொள்ளும். அல்லாஹ் சொல்ற நகனும் உங்களுக்கு தேவையான அத்தனை வாய்ப்புகள், அது உணவாக இருக்கலாம், ஆடையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், வாழ்க்கையில பறக்கத்தை ஏற்படுவதாக இருக்கலாம், உடல்ல ஆரோக்கியம் கிடைப்பதாக இருக்கலாம், சிரமங்கள் நீங்கி போவதாக இருக்கலாம். அல்லாஹ் சொல்ல நகனும் உங்களுக்கு ஆகாரம் நாங்க தான் அளிக்கிறோம், உங்களோட தேவைகள் நாங்க தான் பூர்த்தி ஆக்குறோம். பல ஆக்குபடுத்தி தப்போம். பல மக்கள் வழங்கப்படுத்துறாங்க. தேவைகளை பூர்த்தி ஆக்கிறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தொழுகையை காரணமாக்கி இருக்கிறார். இன்னொரு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறார், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாம். நீங்க அல்லாஹ் தஆலாவுக்கு உதவி தேடுங்க. ரெண்டு விஷயத்தை கொண்டு, ஒன்று பொறுமை, ரெண்டாவது தொழுகை. வாழ்க்கையில மனிதர்களுக்கு சிக்கல்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். ஒரு பாதையில பிரயாணம் செய்யக்கூடிய நேரத்தில் மேடு இருக்கும், பள்ளம் இருக்கும், காட்டுப்பகுதிகள் வரும், கிராம பகுதிகள் வரும். இதுவே வாழ்க்கை என்பது எல்லா காலத்திலையும் இனிப்பாக இருக்காது. பல கசப்பான கஷ்டமான நிகழ்வுகளை சந்திக்க வேண்டியதான் இருக்கு. அப்படியா நிகழ்வுகள் வாழ்க்கையில வருகின்ற பொழுதும் டென்ஷனாக தேவையில்லை, குழந்தை கொள்ள தேவையில்லை. எல்லா நிலைமையிலும் சீராக்கக்கூடிய நல்லா வந்தாங்க. மனிதர்களுக்கு சில ஹசானாக்கள் முடிந்து போயிடும், அல்லாத ஹசானா முடியாது. கஷ்டமான குரான் எல்லாம் சொன்னா மஹிந்த எம்புதோ மஹிந்த அல்லா ஹிப்பா, உங்கள்கிட்ட உள்ளதெல்லாம் முடிஞ்சு போயிடும். ஆனா அல்லாவாகிய எனக்கிட்ட இருக்கக்கூடியது முடிஞ்சு போகாது. எனவே அல்லாத ஹசானாவில கருமூலத்தில இல்லாத ஒன்றுமே இல்லை, எல்லாம் இருக்கு. கஷ்டமான குரான் எல்லாம் சொல்லிக்காது இல்லா இல்லைன்னா ஹசாயிடும். எந்த ஒரு வஸ்துவாக இருக்கட்டும், எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும், எந்த ஒரு அம்சமாக இருக்கட்டும், அதனுடைய பொக்கிஷம் எங்கள்கிட்ட இருக்கு. ஒரு ஹசானா அல்லாஹ் தஆலா இடத்துல இல்லாம அவன் நாடக்கூடியவனை கொடுத்து கொண்டே இருப்பான். அல்லாஹ்வுடைய ஹசானாவிலிருந்து, அல்லாஹ்வுடைய கருவூலத்திலிருந்து பிரயோசனம் அடையக்கூடிய பிரதானமான வழியாக அல்லாஹ் தஆலா பொறுமையும் தொழுகையும் ஆக்கியிருக்கிறார். சொல்லி காட்டுறான், நீங்க வாழ்க்கையில ஏதாவது சிக்கல் வந்து டென்ஷன் ஆகிறாங்க, குழந்தை வைக்கிறார்கள், கொஞ்சம் உங்களை கட்டுப்படுது, கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டு உங்களை பிரச்சனையை தீர்த்து கொள்றதுக்கு நீங்க தொழுகையில கூடுதலான கவனம் இருக்குங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பொறுமை தொழுகை சொல்லிட்டு அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான், எல்லாரும் செஞ்சு கொள்ள மாட்டோம், எல்லாருக்கும் பாரமாக இருக்கும். வாழ்க்கையில் சிக்கல்கள் வரக்கூடிய நேரத்தில், பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்தில் பொறுமையா இருந்து தொழுகையின் மூலம் பிரச்சனையை தீர்த்துக் கொள்ளக்கூடிய வழிகளை தேர்ந்தது பொதுவாக மனிதர்களுக்கு பாரமாகத்தான் இருக்கும். ஆனா ஒரே ஒரு கூட்டத்துக்கு மட்டும் பாரமா இருக்க, அவங்க யாரு இல்லாத காட்சி அல்லாஹ் பயந்து வாங்க தப்பா உள்ளவங்க, அவங்களுக்கு தெரியும் எப்படியாவது அல்லாஹ் இந்த பிரச்சனையை முடிச்சிருக்கும். யார் குஷியோட கும்முவோட பயபக்தியோட வாழ்வாங்களோ தொழுவாங்களோ அல்லாஹ் சொல்ல அவங்களுக்கு பாரமாக இடையில ஹதீஸ் கிதாபுகள்ல வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய புனிதமான வளமை இருந்துச்சு. ஏதாவது மனசுக்கு பாரமான நிகழ்வு நடந்துட்டா அல்லாஹ் நபி எங்க இருப்பாங்கன்னா தொழுகையில் இருப்பாங்க. ஹதீஸ்ல இதை அஸ்பவம் திடுக்கிடக்கூடிய ஒரு செய்தி கிடைச்சிட்டா கொஞ்சம் தேகமா காத்து வீசினா இல்லாட்டி மேகமூட்டம் சூழ்ந்து கொண்டா போதும், இல்லாட்டி ஏதாவது ஒரு பரபரப்பான செய்தி அவங்களுக்கு கிடைச்சா போதும். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க இருப்பாங்கன்னு சொன்னா மஸ்ஜிதுல் ஸலா, தொழுகையின் பக்கம் கவனம் செலுத்துவாங்க. தொழுகையின் பக்கம், தொழுகையின் மூலம் அல்லாஹ் தஆலா அவங்க உதவி தேடக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதேமாதிரி சகோதரர்களே, இந்த தொழுகைக்கு அல்லாஹ் தஆலா வைத்திருக்கக்கூடிய சிறப்பம்சம் என்னவென்றால், மானக்கேடான அருவருக்கத்தக்க இதெல்லாம் மோசமான அம்சங்கள் என்று சொல்லும். இதெல்லாம் அல்லாஹ்வாலேயும் மனிதர்களாலேயும் மோசமான தன்மைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படிப்பட்ட மோசமான விடயங்களை விட்டும் தொழுகை மனிதனை பரிசுத்தப்படுத்தும். யாரு தொழுகையை பேறுதலாக தொழுது வருவாங்களோ அவர்கள் அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையை பிரகாசமாக்கும், அவருடைய
செயல்பாடுகள் அல்லாஹ்வுத்தாலா சுத்தமாக்கும். அவருடைய பாவமான கர்மங்களை விட்டும் அவர் நல்லா பாதுகாப்பார். இதெல்லாம் சுத்தமான குர்ஆன்ல தெரிய வருகிறது. இந்த ஸலாத்த தன்ஹா அல் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், மானக்கேடான வெறுக்கத்தக்க விஷயங்களை விட்டும் தடுக்கக்கூடிய சக்தி தொழுகைக்கு. எவ்வளவு மோசமான ஆளாட்டம், எவ்வளவு குடிபோதையில் உள்ளவராக இருக்கட்டும், இல்லாட்டி விபச்சார விஷயங்களில் ஈடுபடக்கூடியவராக பாதுகாக்கணும். எப்படிப்பட்டவராக இருந்தாலும் ஒரு பக்குவமான முறையில, பேணுதலான முறையில அல்லாஹ் சொன்ன பிரகாரம் தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாருன்னா காலப்போக்கில் இந்த மோசமான விஷயங்கள்ல இருந்து அவர் பரிசுத்தமாயிருப்பார். மனிதனை பரிசுத்தமாக்குறதுக்கு, தன்னுடைய தேவை அல்லாஹ் தாலாவை கேட்டு பெற்றுக் கொள்வதற்கு அல்லாஹ் தாலா அதுவும் சாதனமாக கொடுத்த ஒன்றுதான் இந்த தொழுகையாக. ஆனா இந்த தொழுகை இருக்குதானே முனாஃபிகளுக்கு பாரமாயி, நயவஞ்சர்களுக்கு பாரமாயி. தொழுகைன்னு சொன்னாலே தொழுகையை பாரமா நினைச்சாருங்க அல்லா பாதுகாக்கணும். அவன் நயவஞ்சவனாக தான் இருக்கும், முனாஃபிக்கா இருக்கும். அல்லா பாதுகாக்கணும். பரிசுத்தமான குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவா வரணும். முனாஃபிகளுடைய பல அடையாளங்களை சொல்லிட்டு வரக்குள்ள முக்கியமான ஒரு அடையாளமா சொல்லணும். வைதா காமு இல ஸலாத்தி காமு குஸாலா, முனாஃபிக்குகள் தொழுகைக்கு எழுப்பி நின்றா சோம்பேறிகள் அனுப்புவாங்க. தாங்கள் தொழுவதை பார்க்கணும். வீண்டா வெறுப்பாக அந்த கொட்டாயை விட்டு போட்டு அங்கலை பார்த்துட்டு தொழுகை அவர் சொல்லுகிறாரா இல்லாட்டி வெளியாடுறாரா ரெண்டு விலங்காரு அதிசல வருகிறது. நிறைய கேட்டாங்க சந்தர்ப்பத்தில் சகாபாக, நீங்க யார நினைக்கிறீங்க திருடன் மக்கள் சொன்னாங்க, மக்களுடைய பொருளை களவெடுக்கக்கூடியவன் தான் திருடன் சொன்னாங்க. ஆக மோசமான திருடன் யாருன்னா தொழுகையில திருடுறது, தொழுகையில களவெடுக்கிறது. ஏண்டா அவன் ருக்கு ஒழுங்கா செஞ்சாங்க, சுஜி ஒழுங்கா செய்ய மாட்டான், சுஜித ஒழுங்கா செஞ்சா ருக்கு ஒழுங்கா செய்ய மாட்டான். அவன் ஆக மோசமான கல்லன் என்ற கருத்தை சொல்லுலாய் சஹாபாக்கள் சொல்ல மாட்டேன். அப்ப தொழுகையில சோம்பேறிகளா சொல்லணுமே என்று தொழுகையை பாரமா நினைக்கிறது நயவஞ்ச அக்காமு இல ஸலாத்தி காமு குஸாலா, தொழுகைக்கு எழுப்பினா நயவஞ்சவர்கள் அவங்க சோம்பேறிகளா தான் இருப்பாங்க. சொல்ல இல்லையா, டைம் ஆகிட்டு இல்லையா, அவ்வளவு சுத்தமான குர்ஆன்ல வெள்ளிக்கிழமை இந்த ஜும்மா தொழுகையை பற்றி சொல்லக்கூடிய என்ன சொல்றது, கூட ஈமான் இருந்தால் ஈமான் ஜும்மா வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டால், உங்களுக்கு வாங்க சொல்லப்பட்டிருந்தா நீங்க என்ன செய்யும், நல்லாட விற்கிறதுக்கு ஓடி வாங்க, விரைஞ்சு வாங்க, எல்லா வேலை வெட்டி விட்டுங்க. நீங்க வந்தது பை ஒரு வியாபாரத்தை விட்டுடுங்க. நாளைக்கு கையில் நீங்க சொல்லிட்டாங்க. உங்களுக்கு அறிவு இருந்தா, புத்தி இருந்தா, உங்களுக்கு அறிவு விளக்கம் இருந்தா, உங்களுக்கு எது சிறந்து வேண்டாம், வாங்கி சொல்லப்பட்டுட்டா நீங்க வியாபாரத்தில் ஈடுபடுறது கூடான கூடி வந்தாலும் பரவாயில்ல, அது ஒழுங்கு விட்டு போட்டு நல்லாவத்தால் ஆகக்கூடிய விரோதத்தில் வச்சிருக்க சொல்ல முடியாது. விரோதம் நிமான சகோதரர்களே, அதனால நல்லவர்களுடைய அடையாளம் வாங்க சத்தத்தை அவங்க எதிர்பார்த்து காட்டு முடியும். ஒரு பெரியார் இருந்தார், அந்த பெரியார் வாங்க சொல்றதுக்கு முன்னாடி மக்களுக்கு வந்துடுவார், முதல் தப்புல வந்துடுவார். அதை கேட்க எப்படியோ செஞ்சார். அதை கேட்கப்பட்டு ஏன் நீங்க இந்த ரெண்டு விஷயத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க? அவர் சொன்னார் என்னன்னா, அதான் என்பது மறதியாளர்களுக்கு சொல்லப்படக்கூடிய ஒன்று. நாங்கள் அலாரம் வைக்க தோல்வி இருக்கக்கூடிய எழுப்புறது, அதான் மறந்து போயிருக்கக்கூடியவங்களுக்கு ஞாபகப்படுத்துறது. தொழுகை நேரமாயிட்டு, மகனுடைய நேரமாயிட்டு, அசருடைய நேரமாயிட்டு, வாங்க இல்லை, மறந்து போயிருக்கக்கூடியவங்களுக்கு ஞாபகப்படுத்தப்படுகிறது. எனவே அந்த கூட்டத்தில் ஆகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதனால நான் பாங்குக்கு முன்னாடி மஸ்ஜிதுக்கு வந்தது. ஏன் நீங்க முதல் தப்புலையில் இருந்து வாருங்க. அவர் சொன்னாரு, நான் தொழுகையில மற்றவங்களோட முதுகை பார்க்கறது எனக்கு விருப்பம் இல்லை, மற்றவங்களோட முதுகை பார்த்து நிற்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. இதனால்தான் நான் முதலாவது தப்புல இருந்து வாரேன் அப்படின்னு சொல்லி வந்த காலமா. கண்ணியமான சகோதரர்கள், தொழாதவர்களுக்கு பயங்கரமான எச்சரிக்கை வந்து கிராமத்துடைய நாளையில சில மனிதர்களை சக்கர் என்று சொல்லக்கூடிய நரகத்தில் போடப்படும். சக்கர் என்று சொல்லக்கூடிய நரகத்தில் அப்ப அவன்கிட்ட கேட்கப்படும்,
குர்ஆன்ல சொல்லிட்டாங்க. மா கலக்கத்தும் சக்கர், இந்த சக்கர்னு சொல்லக்கூடிய நரகத்துக்கு நீங்க ஏன் வந்தீங்க, என்ன ரீசன்? அவன் 4 காரணம் சொல்லுவாங்க. அதுல முதலாவது காரணம் அல்ல குர்ஆன்ல சொல்லி காட்டால் காலோ லம் நகு மினல் முஸல்லி. உலகத்துல தொழுவது நாங்க தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். ஏதோதான் நம் நம்பர். ரெண்டாவது வளர்ந்த கொஞ்சம் தமிழ் மிஸ்டி ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறது. குடும்பத்துல அயலவர்கள் ஏழை பங்கு. மிஸ்டீன் என்பது யாத்தகர்கள் இல்லை. யாத்தகர்கள் என்பது வேறு, மிஸ்டீன் என்பது வேறு. யாத்தகர்கள் என்றால் நம்ம கிட்ட அவர் தேவையை சொல்லுவார், அவர் யாத்தகர். மிஸ்டீன் என்றா அவருக்கு தொழில் இருக்கு, வருமானம் இருக்கு, ஆனா போதாது. ஒரு நாளைக்கு இவருக்கு 2000 தேவை அவர் குடும்பத்துக்கு. இவருக்கு ஒரு 1500 ரூபாய் கிடைக்குது, 1700 ரூபாய் கிடைக்குது. இவர் மிஸ்டீன். இந்த சபையிலே எத்தனை மிஸ்டீன்கள் இருக்கும். அவன் யார்கிட்டையும் சொல்ல மாட்டான், கதை சொல்ல மாட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், சக்கரன்னு சொல்லக்கூடிய நரகத்துக்கு வந்ததுக்குரிய 2வது காரணம் நம்ம முன்னா சொல்றதுல 2வது மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறது, அவர் பிரச்சனையில கண்டு கொள்கிறது. 3வது வகுன்னா நகூலு மஅல் காயிது, நாங்க வீணர்களோட சேர்ந்து இருந்தோம். 4வது வகுன்னா நஃபஸு யௌமிக்கு, கியாமத்துடைய நாள நாங்க பொய்ப்பிச்சு கொண்டிருந்தோம். கியாமத்துடைய நாள பொய்ப்பிக்கிறது எவ்வளவு பயங்கரமான விஷயம். அதோட அல்லாஹ் தஆலா எதை எழுதிக்கிறான் என்றால் சொல்லாம இருந்ததை எழுதிக்கிறான். 2வது ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்காம இருந்து அல்ல. இமாம் சகோதரர்களே, யாரை உலகத்துல தொழுகையில விஷயத்துல பொதுபோக்காக இருப்பாங்களோ நாளை கியாமத்துடைய நாளையில உள்ள வருஷமான குர்ஆன் வழங்கப்படலாம். அதாவது கண்டைக்கால் திரை நீக்கம் செய்யப்படும் நாள். கியாமத்துடைய நாளைக்கு பல பேர்கள் இருக்கு. அதுல வந்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், யௌம யுக்ஷபன் சாக்கின், கண்டைக்கால் திரை நீக்கம் செய்யப்படும் நாள் என்றால் அல்லாஹ் தஆலாவுடைய அல்குலமாக்கள் பல விளக்கங்களை எழுதியிருக்கிறாங்க. அதுல ஒன்று கியாமத்துடைய நாளில கடுமையான கெடுபிடிகள், கடுமையான கஷ்டங்கள், கடுமையான பயங்கரமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய அந்த நாள் என்ற கருத்தையும் உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க. எது எப்படி அந்த கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், வைதஊன இலா சுஜூத், சுஜூதின் பக்கம் அழைக்கப்படுவாங்க. சுஜூத் செய்ய அல்லாஹ் தஆலா பலாயிஸ்தம் சுஜூத் செய்யலாம் என்று அப்படியே சுஜூத் செய்யக்கூடிய நேரத்தில் அவர் முதுகல் பலகையை போல காட்சியத்தை அபிசாரம் அவரோட பார்வைகள் அப்படியே பயந்து போயிருக்கு. இழிவு அவர்களை சூழ்ந்து போயிருக்கு. இதெல்லாம் குர்ஆன்ல வருகிறது. இவங்க யார் தெரியுமா? சுஜூதி வம்சாலிமோ, உலகத்தில் அவங்க நல்லா இருக்கவில்லை, நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கவில்லை, சுகமா இருக்கக்கூடிய நேரத்தில் தொழுகையின் பக்கம் அழைக்கப்பட்டு கொண்டிருந்தார். தொழுவத்துக்கு வாங்க, சுஜூது செய்ய வாங்க என்று அழைக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் உலகத்தில் சுகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, சுஜூதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. எனவே அவர்கள் கியாமத்துடைய நாளுக்கும் சுஜூது செய்ய முடியாத நிலையில் இருப்பார்கள் என்ற கருத்தை பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கப்பட்டது. எப்படி நீருக்கு ராகத்து சுகம் தண்ணீர் இருக்கிறதோ, உண்மையான மூமினுடைய ராகத்து தொழுகையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியான ஹதீஸ்ல வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஅல்லிம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து நபி அவங்க சொல்லுவாங்க, யா பிலால், பிலாலே அகிமிஸ் ஸலாத், தொழுகைக்கான இகாமத் பண்ணு. பிலாலே அரிஹ்னா பிஹா, எங்களுக்கு தொழுகை இகாமத் சொல்லுங்க, எனக்கு ராஹத் தேவை, எங்களுக்கு ராஹத் ஆக்கி, எங்களுக்கு கொஞ்சம் மனசுல அமைதி தேவைப்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ராஹத்தை தேடினது, அமைதியை தேடினது தொழுகை. எல்லாரும் பார்த்துருவாங்க. இந்த உண்மையான ஒரு மூவியினுடைய ராஹத்து அவன் தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழும்பி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் சுஜூத் செய்யறது. தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. சுத்தமான குர்ஆன் அல்லாஹ் வழங்கப்படுறார். மூமிகளுடைய அடையாளம் தொழுகைக்கு முக்கியம். நேரத்தை அவதானித்து கொள்ளும். இந்த சலாத்த காலத்தில் கிதாப் மௌகூதா, மூமிகளுக்கு தொழுகையில நேரம் குறிப்பாக்கப்பட்டது. அவங்களுக்கு எல்லாத்தையும் விட தலைவலிக்க போட்டு டைம் ஆயிடுச்சு, அப்புறம் டைம் ஆயிடுச்சு. ஷேக் நாசிர் அல்வானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய கிதாப் அஹ்காமு ஸலாத் வ பிதஅஹா, அஹ்காமு ஜனாயிஸ் வ பிதஅஹா, அந்த புத்தகத்துல உலகத்துல வாழ்ந்த நேரத்திலே முஹத்திஸ்கள் அவங்க எழுதுறாங்க. ஒரு ஹதீஸை கொண்டு வராங்க. ஒரு மூமின கபூர்ல வந்து எச்ச உடனேயும்
நாங்கெல்லாம் மொத்தம் வச்சிருவோம். இதில் கொஞ்சம் மேலே கபூர்ல வச்சிருவாங்க. ஒரு மூமியில கொஞ்சம் கபூர்ல வச்சோனையும் அவன் கண்ணை திறந்து பார்த்தா எப்படி இருக்குமெண்டா, இந்த நேரத்துல பகல் நேரத்துல சாப்பிட்டு போட்டு அவர் தூங்கிட்டாரு. அசர் தொலை கிடைக்கல, சூரிய மறைய பார்க்குது. அப்படி ஒரு நிலைமை தான் அவருக்கு கபூர்ல இருக்குமா. அப்ப மலக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. அந்த மூமி சொல்லுவாராம், என்ன கொஞ்சம் விடுங்க, நான் சொல்லிட்டு வரேன், கையில கொடுங்க. தவுனி ஹத்தா உசல்லி, தவுனி சரியான ஹதீஸாக கொண்டு வர ஷேக் அல்பானி. தவுனி என்ன விடுங்க, ஹத்தா உசல்லி அவன் சொல்லணும். அதுக்கு அந்த மலக்கள் சொல்லுவாங்களாம், முதலாவது கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க, அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு நீங்க செய்வீங்கன்னா அதுக்கு நீண்ட வழக்கங்களுக்கு அதை பற்றி பேசுறதுக்கு நேரம் விட போது. கனிமான சகோதரர்கள் எரியக்கூடிய ஒரு மூமினுக்கு அப்ப கபூர்ல மலக்கள் அவனை விசாரிக்கிறதுக்கு வரக்கூடிய நேரத்துல கூட அவன தலையில எங்க இருக்கணும் சொல்லணும் சொல்லணும். உமர் ரலியல்லாஹு அவங்க குத்தப்பட்டுட்டாங்க, ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கு, மயக்க நிலைமையில் இருக்கிறார். அவங்களுக்கு ஞாபகம் வார நேரம் எல்லாம் சொல்லுவாங்க, தொழுகை நேரமாகிட்டா. நிறைய கட்டச்சேலாம் கல்யாண ஹதீஸ்ல வரும். அதே அவங்க அந்த கால் இழுபட ஒரு பக்கத்துல அலி ரலியல்லாஹு தஆலா, ஒரு பக்கத்துல அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ரெண்டு பேரும் அப்படி தாங்கி கொண்டு நபியவங்கள கால் இழுபட மசூதி வந்தாங்க. ஒரு நாள் பக்கத்து தொழிச்சு கொண்டிருக்கிறாங்க, நபியாவுடைய மசூதி வந்து சேர்ந்துட்டாங்க. கடைசி நாட்கள் நபியாவோட கண்டவனே அவங்க பின்னுக்கு ஆகிட்டாங்க. இமாமத்திலே ஆரம்பிச்சாங்க. நபி அவங்க தொழிக்கிற அதுக்கு நான் அவங்க சத்தத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டு அப்படியே நபியாவை மௌத்தாகிற நேரம் அவங்க கொஞ்சம் அவங்களுக்கு மயக்க நிலைமை இருந்துச்சு. அவங்களுக்கு அந்த உணர்வு வார நேரம் எல்லாம் ரெண்டு விஷயத்துல அவங்க சொல்லிக் கொண்டே இருந்தாங்க. அதிர்ஷ்டா பண்ணாங்க. ஒன்றா சலா சொல்லுக. ரெண்டாவது அம்மாமலக்க டைமா இருக்கும். உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை அல்லாம தொழுகிற விஷயத்தை அல்லாம சொல்லுங்க. ரெண்டாவது உங்களுக்கு கீழே வேலை செய்யறாங்களே ஒரு ஊழியர்கள், ஒரு அடிமைகள், இவங்கள விஷயத்துல அல்லாஹ் நபி அவங்க இவ்வளவு எல்லாம் போதனை செஞ்சிருக்கிறாங்க. அந்த பெரிய குர்ஆனே அல்லாஹ் தஆலாவிடத்திலிருந்து எங்களுக்கு தந்து போன நபி கடைசி நேரத்துல உம்மத்துக்கு செஞ்ச வசியத்து ரெண்டு தான். ஒன்று சொல்லுக, ரெண்டாவது கூட ஊழியர்களுடைய விஷயத்துல, தொழிலாளிகளுடைய விஷயத்துல, ஊழியர்களுடைய விஷயத்துல, அடிமைகளுடைய விஷயத்துல அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கோ அப்படின்னு. இனிமான சகோதரர்களே, அல்லாஹ் தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். அதுக்கு குறிப்பா 3 நேர தொழுகை, இஷாவுடைய தொழுகை, ஃபஜ்ருடைய தொழுகை, அடுத்தது அசருடைய தொழுகை. இந்த 3 தொழுகையும் மனுக்கு மிச்ச கஷ்டமான அசர் தொழுகை. அல்ல சொன்னாலும் ஆசிர்வாதத்தில் நீங்க தொழுகையில போய் பாதுகாத்து கொள்ளணும். மஸ்தலாத்தில் முஸ்தா, குறிப்பா அசர் தொழுகை, நடுத்தொழுகை என்பதற்கு பல அர்த்தங்கள் உலமாக எழுதியிருக்கிறாங்க. அதில் முக்கியமான உலமாக இந்த கருத்தை எழுதுறாங்க. அசர் தொழுகை மனசுக்கு பாரமாய் சாப்பிட்டு தூங்கினா அசர் தொழுகைக்கு முக்கியம். ரெண்டாவது இஷா தொழுகை, ஃபஜ்ர் தொழுகை, சுப தொழுகை. ஹதீஸ்ல வருது, முனாஃபிகீன்களுக்கு, நயவஞ்சகர்களுக்கு ஆக பாரமான தொழுகை 2 தொழுகை. ஒன்று இஷா, ரெண்டாவது ஃபஜ்ர். அதே சொன்னாங்க, இவர்களுக்கு இந்த 2 தொழுகைகளை அல்லாஹ் தஆலா ரசிக்கக்கூடிய பாக்கியத்தை விளங்கினாங்க என்று சொன்னால் தவண்டாக வருவாங்க. வலவு ஹப்பு தவண்டு. எனவே இனிமான பெரியார்களே, சகோதரர்களே, தொழுகையில விஷயத்துக்கு நிறைய முக்கியத்துவம் எல்லாத்தையும் விரிவாக சொல்றதுக்கு நேரம் இடம் கொடுத்தாங்க. எனவே சரியான உலமாக்கத்தை போய் அவங்ககிட்ட கேள்வி, எப்படி நான் சொல்லுவேன், எப்படி ருக்கு செய்யறேன், எப்படி சுஜூ செய்யறேன், எங்க கைகளை எங்க வச்சு சொல்றேன், எங்க பாரு. ஒரு மனிதன் தொழுகையில மட்டும் பேருந்துவதாக இருந்துட்டான்னு சொன்னா அல்லாஹ் சத்தியமா சொல்லுவேன், அல்லாஹ் பிரச்சனைகளை தீர்த்து அந்த கவலைகளை போக்கி அந்த நிலைமைகளை அல்லாஹ் சீராக்கி இருப்பாடு. இந்த மாசு கருத்துமே இல்லை. இந்த ரஜப் மாசம் முக்கியமான ஒரு மாசம் விளங்கப்படுத்துறாங்க. மேராஜில் 3 கட்டங்கள். ஒன்று மக்காலிருந்து மதீனா, மக்காலிருந்து பைத்துல் முகத்தத்துக்கு போனது, பைத்துல் முகத்தத்திலிருந்து 7வது வாரத்துக்கு போனது, 3வது அல்லாஹ் தரிசனம் கிடைக்கும். 3 இதே தொழுகையில 3 கட்டங்கள். ஒன்று நிலை, 2வது ருக்கு, 3வது சுஜூத். இதுல ஒரு மனிதன் அல்லாஹ் ஆக நெருக்கமாக இருக்கிற நிலைதான் சுஜூதுடைய நிலை. ஹதீஸ்ல வருது, நபியவங்க 3 கட்டம். மக்காலின் பைத்துல் முகத்தத்துக்கு போனாங்க, பைத்துல் முகத்தத்துக்கு 7வது வாரத்துக்கு போனாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலாவுடைய தரிசனம் கிடைக்கும். அல்லாஹ் அல்லாஹ் தொழுகையை கொடுத்தார். இதே மாதிரி தொழுகையிலே ஆக முக்கியமான இம்பார்ட்டன்ட் இடம் சுஜூத்.
சுஜூதுல அல்லா இடத்துல கேட்கணும். அல்லாஹ் நெருங்குற ஆக நெருக்கமா இருக்கிற இடம் சுஜூதாக இருக்கு. அதனால அல்லாஹ் தாலா இந்த ரஜப் மாசத்துல நாங்கள் ஒரு முடிவு எடுப்போம். இதுக்கு பிறகு பரலான கொள்கைகள், நசிலான கொள்கைகள், ஹஜ்ஜிய கொள்கைகள், முஹாவுடைய கொள்கைகள், முன்பின் சின்ன கொள்கைகள், இஸ்திகாராவுடைய கொள்கைகள், ஹாஜத்துடைய கொள்கைகள் எல்லாம் உலமாக்கிட்ட கேட்டு எந்த நேரத்தில் எந்த தொழுகையை சொல்லணும் என்ற விஷயத்துல நாங்கள் அவங்ககிட்ட கேட்டு நாங்களும் தொழுகையில வேண்டுதலா இருக்கணும். எங்கள் மனைவி மக்களுக்கும் நாங்கள் இதனுடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லி எங்கள் வீட்டிலையும் அப்படியான சூழலை ஏற்படுத்தணும். இல்லாமல் அல்லாஹ் இருந்தால் அந்த பாக்கியத்தை எனக்கும் நசிபாக்கியமானாக, உங்களுக்கும் நசிபாக்கியமானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله الذي هدانا للإسلام ووفقنا لاتباع هدي رسوله عليه الصلاة والسلام. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل وسلم على عبدك ورسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. فيا أيها المسلمون اتقوا الله تعالى في السر والعلانية، وأطيعوا على أوامر الله، وأطيعوا الله والرسول لعلكم ترحمون. وكونوا جوارا الذي العاصى فبادروا إلى توبة محسن منه